அஸ்ஸலாமு அலைக்கும் வியூவர்ஸ். இதை நம்ம வந்து இந்த கிஃப்ட் கொடுக்கறத பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்மளை பெஸ்ட்டு ஃப்ரெண்டு மகளுக்கு இப்போ வந்து பிறந்த நாள் வருது. அவங்களுக்கு எப்படிப்பட்ட கிஃப்ட் டைமாக நம்ம வந்து அன்பை கொடுக்குறவங்க கூட அவங்களுக்கு கிஃப்டாங்க. அதோட அவங்கள்ட்ட என்ன இது இல்லையோ, அவங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அதை பார்த்து நம்ம செஞ்சு கொடுக்குறது, இதை ஒரு கேக் வெட்டி கொண்டாடுறது, அதுவே நம்ம நண்பர் மகளுக்கு கொடுக்குற பெரிய ஒரு கிஃப்ட். அவங்களுக்கு அதை விட பெரிய சந்தோஷம் இருக்காது. இது நண்பர் சின்னமாக நம்ம அவங்கள்ட்ட ஏற்பாடு பண்ணி நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்குறதும் கூட ஒரு கிஃப்ட் தான். அது வந்து நண்பர்களுக்கு மிகப்பெரிய கிஃப்டாகவும் இருக்கும். நண்பர்களுக்கு வந்து நம்ம வந்து அவனுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கு ஒரு கிஃப்ட் தான். அதே இதில் உங்கள் லவ்வருக்கு கொடுக்க வேண்டிய கிஃப்ட்டை நாம் பார்ப்போம். உங்கள் லவ்வருக்குன்னு சொல்கிறது நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து செய்வீங்க. அவனுக்கு என்ன பிடிக்கும் எது பிடிக்காது எது செய்யலாம்னு கேட்டால் பொம்பளை இப்போ ஆம்பளைன்னு சொல்லுவாங்க. இது ஃப்ரெண்டு இது லவ் வந்து நீங்கள் பிரித்து பார்ப்பீங்க. அப்படி பிரித்து பார்க்குற விதமும் நம்ம வந்து செய்ய வேண்டியது வந்து இந்த லவ்வருக்கு வந்து இந்த புடவை வந்து எல்லாம் வாங்கி கொடுப்போம். செயின் வைக்கலாம், மோதிரம் வைக்கலாம், எல்லாமே இந்த காசு நிறையவே செலவு பண்ணுவோம். நண்பருக்கு நீங்கள் செலவு பண்ண அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் உங்களை காதலிக்காக வேண்டி ஒய்ஃபுக்காக வேண்டி பண்ணுறீங்களவா கிஃப்ட்டு, அதில் ஒரு வீதம் நீங்கள் அதை உங்கள் நண்பனுக்கு திருப்பி செஞ்சு பாருங்கள். நன்றி உள்ள நண்பனாக இருந்தால் வாழை பிடிச்சி பின்னால் ஓடி வருவான். அதுதான் என் நட்பு. இது லவ்வர் வைக்கலாம், நட்பு வைக்கலாம், ஒய்ஃப் வைக்கலாம். இங்கே ஒரே கிஃப்ட்டை தான் ஒரே லெவலில் தான் நீங்கள் பார்க்கணும். உங்கள் மனைவிக்கு எந்த மாதிரி கிஃப்ட் பண்ணுவீங்க இப்படின்னு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்வீங்க. இப்போ லவ்வர் வந்து நீங்கள் ஒரு பொம்பளை லவ் பண்ணுறீங்க, அந்த லவ்வருக்கு நீங்கள் எப்படி செய்வீங்க, அவங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதை மாதிரி செஞ்சு பண்ணி போவீங்க. அதை மாதிரி நீங்கள் நட்புக்கும் செய்யணும், நட்புக்கும் அதை மாதிரி லெவல் பண்ணி நீங்கள் செஞ்சு பண்ணி போகணும். மூணுமே என்னை பொறுத்த எனக்கு ஒன்றுன்னு சொல்ல மாட்டேன். சிலவங்களுக்கு இதாக போய் நட்புன்னு சொன்னால் நம்ம படிப்பு நாங்கள் எப்போ ஸ்கூலுக்கு தொடங்கினோமோ அந்த காலத்துலேருந்தே நம்ம உயிர் பிரிய காட்டி நமக்காக வரும். நம்ம உயிர் பிரிஞ்சால் நமக்காக சாடையாக கண்ணீர் விடுவான் நண்பன். அது மாதிரி மனைவிண்டா நம்ம 18 வயசை தாண்டின பொழுது தான் நமக்கு ஒரு 20 வயசு வந்த பொழுது திருமணம் முடித்து புதுசாக வரவன். அவர் வந்து நாளைக்கு அம்மா போட்டு வான்னு சொன்னீங்க போவீங்களா, நண்பன் விட்டு வான்னு சொன்ன போவீங்களா? அதுக்கு பொழுது வந்தவள் அவளுக்கு வந்து நம்ம எல்லாம் செய்யணும்.